Good morning students. Welcome to my channel Aya Kalaigal. In this video we are going to see 5th standard science term 1 unit 2 matter and materials. First introduction பார்க்கலாம். அறிமுகம். Our needs have increased in the modern days and we use number of things in our daily life. இந்த நவீன காலத்தில் நம்மளோட தேவைகள் அதிகரித்து இருக்கின்றது. எனவே நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பொருட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. We get some of them from the nature and some other things are manufactured artificially. நம்ம பயன்படுத்தும் பொருட்களில் சிலவற்றை நம்ம இயற்கையிலேருந்து கிடைக்கின்றன. ஒரு சில பொருட்கள் செயற்கையாக கிடைக்கின்றன. The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and the food you eat all have different nature and characteristics. நாம் பயன்படுத்தும் பேனா, பென்சில், மை, அழிப்பான், நோட்டு புத்தகம், பந்து மற்றும் உணவு போன்றவைகள் எல்லாமே வெவ்வேறு தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றிருக்கும். They are obtained by transforming the natural and artificial substances. In this lesson we will study about different things used in our life and how they are obtained. இயற்கை மற்றும் செயற்கை பொருட்களை மாற்றம் செய்வதன் மூலம் அவை பெறப்படுகின்றது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் பற்றியும் அவை எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பது பற்றியும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். First one, states of matter. பொருள்களின் நிலைகள். Matter is anything that has mass and occupies space. நிறை மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையை பெற்றுள்ள பருப்பொருள் எனப்படும். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் 3 physical states: solid, liquid and gas. It is made up of molecules and the molecules are made up of atoms. இந்த பருப்பொருள்கள் 3 இயற்பியல் நிலைகளில் காணப்படும். அவை திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள். இவை மூலக்கூறுகளால் ஆனவை. மூலக்கூறுகள் அணுக்களால் ஆனவை. Solid, திடப்பொருள். In solids, molecules are very closely arranged. Solids are incompressible. They have definite shape, size and volume. திடப்பொருள்களில் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக இருக்கும். இவற்றை அழுத்த முடியாது. இவை குறிப்பிடத்தக்க உருவம், வடிவம் மற்றும் கன அளவை பெற்றிருக்கும். அடுத்தது liquids. In liquids, molecules are loosely packed. Hence, liquids are negligibly compressible. They have definite volume but no definite shape and size. இந்த லிக்விட்ஸ் திரவங்களோட மூலக்கூறுகள் தளர்வாக இடைவெளி விட்டு தான் இருக்கும். எனவே திரவங்களை சிறிதளவே அழுத்தலாம். இவை குறிப்பிட்ட கன அளவை பெற்றிருக்கும். ஆனால் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் உருவத்தை பெற்றிருக்காது. நெக்ஸ்ட், கேஸ். In gases, molecules are very loosely packed. Hence, gases are highly compressible. அடுத்து வாயு. வாயுக்களில் மூலக்கூறுகள் மிகவும் தளர்வாக இருக்கும். எனவே வாயுக்களை எளிதில் அழுத்தலாம். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், மெட்டீரியல்ஸ். மூலப்பொருள்கள். மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருள்கள். எ மெட்டீரியல் இஸ் எ மிக்சர் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் தட் கன்ஸ்டிடியூட் an ஆப்ஜெக்ட். இந்த மெட்டீரியல் என்பது ஒரு பொருளை கட்டமைக்கக்கூடிய பொருட்களின் கலவையாகும். தே கேன் பி பியூர் ஆர் இம்பியூர், நேச்சுரல் ஆர் மேன்மேடு. இந்த மெட்டீரியல்ஸு தூய பொருளாகவோ அல்லது தூய்மையற்ற பொருளாகவோ இருக்கலாம். இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பெறுவதற்கு இந்த மெட்டீரியல்ஸ் அவசியம். We need food, dress and many other goods for our daily living. Natural and man-made materials are transformed to produce these things. நம்மோட அன்றாட வாழ்வில் உணவு, உடை மற்றும் பிற பொருள்கள் நமக்கு தேவைப்படுது. இயற்கை மற்றும் செயற்கை மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த மெட்டீரியல்ஸ் மூலப்பொருள்களை கொண்டு நாம் இவற்றை தயாரித்து கொள்ளலாம். தேர்ட் ஒன், ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் அப்படின்னாக்கா இழைகள். Fiber is a thin thread of natural or artificial substances. It is used to make cloths with the help of power looms or weaving machines. இயற்கை மற்றும் செயற்கை பொருட்களின் மெல்லிய நூல்களே இழைகளாகும். விசைத்தறிகள் மற்றும் நூற்கும் இயந்திரங்கள் கொண்டு இழைகளிலிருந்து துணிகளை தயாரிக்கலாம். The fibers we get from plants and animals are called natural fibers. விலங்குகள் மற்றும் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய இந்த இழைகள் இயற்கை இழைகள் எனப்படும். காட்டன், ஜூட்,
coir, flax, hemp are examples for plant fibers. பருத்தி, சணல், நார் போன்றவை இயற்கை இழைகளுக்கு உதாரணங்களாகும். wool and silk are examples for animal fibers. கம்பளி, பட்டு போன்றவை விலங்கு இழைகளுக்கு உதாரணங்களாகும். Fibers made by humans by chemical synthesis are called synthetic fibers or artificial fiber. வேதிமுறையில் மனிதர்களில் தயாரிக்கப்படும் இழைகள் தொகுப்பு இழைகள் அல்லது செயற்கை இழைகளாகும். ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் டெக்ரான் are examples for artificial fibers. இந்த ரேயான், நைலான், அக்ரிலிக், டெக்ரான் போன்றவை செயற்கை இழைகள் எனப்படும். These fibers are obtained from petroleum by complex chemicals processes. இந்த செயற்கை இழைகள் வேதி செயல்முறைகளை பயன்படுத்தி பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ஃபைபர்ஸ், இயற்கை இழைகள்னு சொல்லுவோம். அதில் காட்டன், பருத்தி. A cotton plant is a bushy plant of a 5 to 6 feet high. பருத்தி செடி 5 முதல் 6 அடி வரை வளரக்கூடிய புதர் செடியாகும். Cotton grows well in black soil and alluvial soil. The cotton plant bears a large number of small green pods called cotton balls. வண்டல் மண் மற்றும் கரிசல் மண்ணில் பருத்தி நன்கு வளரக்கூடியது. வெடிக்கும் தன்மையுள்ள பச்சை நிற பந்து போன்ற காய்களை பருத்தி செடி பெற்றிருக்கும். These balls contain seeds covered with white fibers. இந்த பச்சை நிற பந்து போன்ற பருத்தி இவை வெள்ளை இழைகளால் சூழப்பட்ட விதைகளை கொண்டுள்ளன. When the cotton balls mature, they burst, exposing the white fiber of cotton. Cotton is usually hand-picked from the plants. பருத்தி நன்கு விளைந்த பிறகு இவை வெடித்து வெள்ளை இழைகளான பஞ்சை வெளிப்படுத்தும். பெரும்பாலும் பஞ்சுகளை கைகளால் பறித்து பிரிப்பர். கின்னிங், விதையை நீக்கிறது. There are two processes to make cotton yarn from cotton fiber. The raw fibers are separated from the seeds by a process known as ginning. பருத்தி இழைகளிலிருந்து நூல்களை தயாரிக்க 2 முறைகள் உள்ளன. இழைகளை அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை விதை நீக்குதல் எனப்படும். இந்த விதை நீக்குதல் தான் கின்னிங். ஜின்னிங், the fibrous material left after separating cotton seeds is called lint. பருத்தியிலிருந்து விதைகளை நீக்கிய பிறகு பெறப்படும் பொருள் பஞ்சு எனப்படும். The lint is then tied and pressed into balls. இந்த பஞ்சை இணைத்த பிறகு நன்கு அழுத்தி பந்துகளாக உருட்டுவர். The final proportions of short fibers and other impurities are removed by the process of combing. பந்துகளாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் எஞ்சிய சிறு இழைகள், கழிவுகள் கடைசியாக இழை நீக்குதல் முறையில் நீக்கப்படும். நெக்ஸ்ட் ஸ்பின்னிங். The process of making yarn from lint is called spinning. Spinning is done on a large scale with the help of spinning machines. ஸ்பின்னிங்னா நூற்றல். பஞ்சிலிருந்து நூல் தயாரிக்கும் முறை நூற்றல் எனப்படும். இயந்திரங்களை கொண்டு பெரிய அளவில் நூல்கள் நூற்கப்படுகின்றன. yarn to fabrics, நூலிலிருந்து துணி உருவாதல். Weaving and knitting are the two most important processes used for making fabric from the yarn. நெய்தல் மற்றும் பின்னுதல் இவை இரண்டும் துணிகளை இழையிலிருந்து உருவாக்கும் மிக முக்கியமான செயல்முறைகளாகும். The process of making 2 sets of yarns together to make fabric is called weaving. 2 விதமான நூல்களை பயன்படுத்தி துணிகளை உருவாக்கும் முறை நெய்தல் எனப்படும். இதில் it is done by weavers on a machine called loom. The loom are either hand operated or power operated. இந்த தறிகள் கைத்தறியாகவோ அல்லது விசைத்தறிகளாகவோ இருக்கலாம். பின்னுதலில் ஒற்றை நூலை கொண்டு துணிகள் உருவாக்கப்படுகின்றன. During knitting, a single yarn is used to make a piece of fabric. It is done by hand and also on machine. இவையும் கைகளினாலோ அல்லது இயந்திரங்களினாலோ செய்யப்படலாம். கீழே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பின்னிங், வீவிங், knitting. Uses of cotton. It is used to manufacture cotton, textiles and garments. இந்த பருத்தியோட பயன்கள் என்னென்னா இவை துணிகள் மற்றும் ஆடைகள் தயாரிக்க பயன்படுகின்றன. அடுத்து it is used as fillers in pillows and mattresses. இவை தலையணைகள் மற்றும் மெத்தைகளாக்க பயன்படுகின்றன. அடுத்து it is used for making surgical bandages.
இந்த காட்டன் அறுவை சிகிச்சையின் போது காயங்களுக்கு கட்டுப்போட பயன்படுகின்றன. அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோத்தீஸ், சாரீஸ், பெட்ஷீட்ஸ், டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். வேஷ்டிகள், சேலைகள், மெத்தை விரிப்புகள், மேசை விரிப்புகள் போன்றவற்றை தயாரிக்க இந்த பருத்தி பயன்படுகின்றது. நெக்ஸ்ட் ஜூட். ஜூட் ஃபைபர் இஸ் obtained from the stem of the jute plant. ஜூட்னா சணல். இந்த சணல் தாவரத்தின் தண்டு பகுதியிலிருந்து சணல் இழைகள் பெறப்படுகின்றன. ஜூட் பிளான்ட் has long, soft and shiny fibers. It is also referred to as the golden fiber due to its color and cost effectiveness. இந்த சணல் நீளமான, மென்மையான மற்றும் பளபளப்பான இழைகளை பெற்றுள்ளன. இதனுடைய நிறம் மற்றும் விலை மதிப்பின் காரணமாக இவை தங்க இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜூட் ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் retting jute by hand and then they are dried. These are converted into yarns in the same manner as in the case of cotton. இந்த சணல் இழைகள் ஜூட்டு மிருதுவாக்கும் முறைக்கு பின் கைகளால் பிரித்தெடுக்கப்படுகின்றது. பிறகு உலர்த்தப்படுகின்றன. பருத்தி பிரித்தெடுப்பதற்கான முறைகள் பின்பற்றப்பட்டு நூலானது பிரித்தெடுக்கப்படுகின்றது. இந்த பருத்தி எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜூட் பேக்ஸும் அது மாதிரி தான் செய்கிறாங்க. இதோட யூசஸ் ஆஃப் ஜூட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பெட்ஸ், கர்டன்ஸ் அண்ட் ரோப்ஸ். இந்த சணல்லேருந்து பைகள், கம்பளி விரிப்பு, திரைச்சீலைகள் மற்றும் கயிறுகள் தயாரிக்க பயன்படுகின்றன. அடுத்தது இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிளாத்ஸ் ஃபார் wrapping bales ஆஃப் ரா காட்டன் அண்ட் டு மேக் சோக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். பருத்தியை சுற்றி வைக்கும் பயன்படும் துணிகள் தயாரிக்கப்படுகின்றன. தானியங்களை சேமித்து வைக்கும் கோணிப்பைகள் தயாரிக்க பயன்படுகின்றன. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஃபார் டெக்கரேஷன். சுவரை அலங்கரிக்கும் திரைச்சீலைகள் செய்ய பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் காயர். Coir fiber is obtained from the outer covering of coconut. It is used to make floor mats, door mats, brushes and mattresses. காயர்னா நார்கள். தேங்காயின் வெளிப்புற பகுதியிலிருந்து நார்கள் பெறப்படுகின்றன. தரை விரிப்புகள், கதவு பாய்கள், தேய்ப்பான்கள் மற்றும் மெத்தைகள் தயாரிப்பதற்கு நார்கள் பயன்படுகின்றது. அடுத்து செகண்ட் ஒன், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். செயற்கை இழைகள் அல்லது மனிதரால் உருவாக்கப்பட்ட இழைகள். இதில் தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ். வேதி முறைகளை பயன்படுத்தி மனிதரால் இந்த விதமான இழைகள் தயாரிக்கப்படுகின்றன. ஹென்ஸ் தே ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் obtained ஃப்ரம் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். எனவே இந்த செயற்கை இழைகள் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இழைகள் நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து பெறப்படுகின்றன. சிந்தட்டிக் ஃபைபர்ஸோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ரேயான், அது எதுலேருந்து கிடைக்குது? வுட் பல்ப், மரக்குழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து நைலான். நைலான் எதுலேருந்து கிடைக்குதுன்னா சில்க் அண்ட் உல், பட்டு மற்றும் கம்பளியிலிருந்து கிடைக்குது. பாலியஸ்டர். பாலியஸ்டர் எதுலேருந்து கிடைக்குது? பெட்ரோலிய பொருட்கள்லேருந்து கிடைக்குது. அக்ரிலிக், உல் ப்ராடக்ட்ஸ், இது கம்பளி பொருட்கள்லேருந்து அக்ரிலிக் கிடைக்குது. யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ரேயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், க்ளோத், கேப், டயர், கார்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். இதில் கயிறு, துணி, தொப்பிகள், சக்கரவடம் மற்றும் கம்பளி விரிப்பு தயாரிக்க ரேயான் பயன்படுது. அடுத்து நைலான் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், பேராஷூட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பிரிஸ்லெஸ் ஃபார் ப்ரஷஸ். மீன்பிடிப்பு வலைகள், கயிறுகள், பேராஷூட், துணிகள் மற்றும் துலக்குவானின் தூரிகைகள் செய்ய நைலான் பயன்படுகிறது. ப்ரஷோட அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரெல்லாம் துலக்குவானின் தூரிகைன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாலிஸ்டர் இஸ் used to make fabric for suits and shirts, hoses, conveyor belts, films, PET bottles, PET bottles இல்லையா, and wires. சட்டை மற்றும் பேண்ட் துணிகள், ரப்பர் குழாய்கள், படச்சுருள்கள், பெட் பாட்டில்கள் மற்றும் கம்பிகள் தயாரிக்க பாலியஸ்டர் பயன்படுகின்றன. அடுத்தது அக்ரிலிக் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ். கம்பளி சட்டை, சால்வை மற்றும் கம்பளி போன்றவைகள் தயாரிக்க பயன்படுகின்றன. ஸ்டூடெண்ட்ஸ்,
இந்த வீடியோவில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், செகண்ட் ஒன் மெட்டீரியல், தேர்ட் ஃபைபர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கிரெயின்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ், சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங், solubility of solids in water, mixing இதெல்லாம் பார்க்கலாம். Thank you children.